80% மாணவ மாணவிகள் பங்கேற்காத நிலையில் சென்னையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான மண்டல அளவிலான தடகள போட்டிகள் நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். 1500, 3000, 5000 மீட்டர் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வரும் 22ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதால் பெற்றோர்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு தகவல் உரிய முறையில் செல்லாததால் 80% மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை மண்டல அளவிலான தடகள போட்டிகள் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி வரை கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது. ஆனால் 20ஆம் தேதி இன்று இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் 2400 மாணவர்கள் பங்கேற்க வேண்டும். ஆனால் இன்றைய போட்டிகளில் 500க்கும் குறைவான மாணவர்களே பங்கேற்கிறார்கள். இதில் முதலிடம் பெறுகின்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள். நேற்று நைட்டு எனக்கு தகவல் சொன்னாங்க பிடி மாஸ்டர். அதனால் இப்போ நாங்கள் காலையில் புறப்பட்டு வந்திருக்கோம். ஃபோன் மூலிமா தகவல் சொன்னதுனால நான் காலையில் வந்திருக்கோம்.